ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Realme narzo 100 lite இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிப்பான்றக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணால் 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 800 நிட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேனுங்காட்டி இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு வரதுனால மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே இந்த ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அதே போல் இவங்களும் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கு 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, டச் சாம்பிளிங் ஸ்பீடு, அதே போல் மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. எந்த ஒரு லேகு அது மாதிரி ஸ்லோவாக இருக்கிற ஃபீலே இருக்காது. அதுக்காக தான் 144 ஹெர்ட்ஸ் கொடுக்குறது. அதனால் வந்து நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 800 நிட்ஸ் வந்து பிரைட்னஸ்லாம் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரியுங்க. எல்சி டிஸ்பிளே முன்னே பிரைட்டாக இருக்குது. அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. முன்னாடி 8 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 720p வீடியோவை நம்மளுக்கு 30 எபி ஷூட் பண்ணிக்க முடியுங்க. மேக்ஸிமம் ஒரு ஓகேவான ஃபோட்டோஸ் கிடைக்குங்க. அடுத்தது பேக் சைடு வந்து 13 எம்பிக்கான ரேர் கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இந்த ரேஞ்சில் ஒரு 50 எம்பி கொடுத்துருக்கோன்னு இப்போ மோஸ்ட்லி வர ஃபோன் எல்லாமே இந்த 13 எம்பிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரோம் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு கேமராவில் கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா 50 எம்பி கொடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்குது, 13 எம்பி கொடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து 7000 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7000 mAh பேட்டரிங்காட்டி நம்மளுக்கு இந்த 7000 mAh பேட்டரி வச்சு நம்ம 10லேருந்து 12 மணி நேரம் கேம் அடிக்கலாம், வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு இந்த 7000 mAh பேட்டரி வந்து நம்மளுக்கு குயிக்காக சார்ஜ் பண்ணுற 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நார்மலாக இந்த 15,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸில் தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம 25,000 30,000 செக்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 15,000 செக்மெண்ட் ஃபோன் அப்படிங்காட்டி நம்மளுக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு இந்த பேட்டரி லைஃப் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு வந்து பேட்டரி எந்த ஒரு வீக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஓகேங்களா. அப்புறம் 4G வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB எட்டு மொபைல் இருக்குதுங்க. இதை ப்ரைஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 14,000 4G ரேம் வேரியன்ட் வந்தால். சப்போஸ் 6GB ரேம் வேரியன்ட் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னா 15,000. ஓகேங்களா. ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபோனுக்குள்ள விலை ஏறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த 6+128 வந்துச்சுன்னா 15,000. ஓகேங்களா. UFS 2.2 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஓகேவாக இருக்குது. அடுத்தது இந்த ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸ். மோஸ்ட்லி எல்லா பிராண்ட் மொபைலுமே இந்த மீடியாடெக்கில் இந்த ப்ராசஸ் தான் இந்த ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் தான்டா இது தாண்டா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் இவங்களுக்கு அதே ப்ராசஸ் தான் கொடுத்துறாங்க. அடுத்து Android 16 தான் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்படின்னா இந்த மழை துளிகள், தண்ணி துளிகள் இது மாதிரி ஃபோன் மேலே விழுந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஃபோனுக்கு டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்க முடியாது. தண்ணி வாட்டர் ட்ராப்ஸ்லாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 3.5mm ஜாக் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துலாங்க. பேட்ரி ஒரு நல்ல பேட்ரி. அதே போல் ப்ராசஸும் இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸ் தான் எல்லோரும் கொடுப்பாங்க. அதே போல் இது டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. அப்போ டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குது. ஏன்னா 144 ஹெர்ட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அப்புறம் இந்த ஃபோன் எப்படின்னு கேட்டால் ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ஃபோன் தாங்க. ஓகேங்களா. நீங்கள் எத்தனை பேர் Realme மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு Realme மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.